மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அம்மா அம்மா ஒரு குட் நியூஸ்மா. நாம எல்லாரும் ஒரு வாரத்துக்கு டூருக்கு போக போறோம். என்னோட ஆபீஸ்ல இருந்து ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்துருக்காங்க. எங்கடா கூட்டிட்டு போக போற? மறுபடியும் ஏதாவது சிட்டிக்கு கூட்டிட்டு போய் அந்த ஏசி ரூம்ல என்ன அடைச்சு வைக்க பாக்குறியா? எனக்கு வேண்டாம் சாமி. பேசாம நான் இங்கேயே இதே வீட்லயே இருந்துக்கிறேன். அம்மா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கடலுக்கு நடுவுல ஒரு தீவு இருக்கான். அந்த தீவே ஒரு ஊரா மாறி இருக்கான். அங்க நம்ம ஊர் மாதிரியே ஆடு மாடு ஊர் பஞ்சாயத்துன்னு எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா அத்தை, அந்த தீவு கடலுக்கு நடுவுல இருந்தாலும் கிராமம் மாதிரி தான் இருக்குமாமா. அங்க நீங்க ஹாப்பியா இருக்கலாம். என்னவோ நீங்க சொல்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கடலுக்கு நடுவுல மரம் முளைக்குமா என்ன? இருந்தாலும் என் புள்ள இந்த அளவுக்கு சொல்றான், அதனால வரேன். ஆனா ஒண்ணு, என்னோட வத்தலு என் ஊறுகாய் எல்லாத்தையும் நான் கொண்டு வருவேன். அங்க சாப்பாடு எனக்கு ஒத்துக்காது. சூரியகாந்தம் இதெல்லாம் எதுக்கு? அங்க எல்லாமே அவங்களே தருவாங்க. அட உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. எனக்கு அப்பளமோ வத்தலோ ஊறுகாவோ இல்லைன்னா சாப்பாடு இறங்காது. கோமலி, அந்த பழைய பித்தளை குடத்தையும் எடுத்துக்கோமா. இந்த ஒரு தண்ணியும் எனக்கு வேணும்ல. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. இந்த தேங்காவை எங்க கொண்டு போறீங்க? ஏன்பா இவ்வளோ பெரிய படகு எடுக்க போற? கடலுக்குள்ள போக போகுது, திருஷ்டி எடுக்க வேண்டாமா? இந்தா இந்த தேங்காயில கற்பூரத்தை வச்சு ஏத்தி அப்படியே செத தேங்காவை உட. அம்மா ப்ளீஸ்மா, இங்க இதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சா குற்றம்மா. செக்யூரிட்டி வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போவாங்களா? எதுக்குடா? நல்ல வேலை செஞ்சா ஏன் பிடிச்சிட்டு போறாங்க? இங்க பாருப்பா, இது தண்ணி மேல பயணம், உசுறு போற விஷயம். அதனால யார் கண்ணு பற்றக்கூடாது. நான் வேணும்னா உங்க ஓனர்கிட்ட பேசுறேன். இந்த செதர் தேங்காவை உடைச்சிட்டு தான் நாம கிளம்பணும்ப்பா. அத்தை இருங்க, நான் கொஞ்சம் பேசி பார்க்குறேன். இங்க பாருங்க சார், பெரியவங்களுடைய அந்த மனசுக்கு நீங்க கௌரவம் கொடுக்கணும் இல்லையா? அவங்க நல்லதுக்காக தானே சொல்றாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமே. ஓகே மேடம், பிரச்சனை எதுவும் இல்லாம பண்ணுங்க. பாத்தியா கோமலி, நல்லது நினைச்சுக்கிட்டு நல்லதுக்காக கேட்டா எல்லாமே நடக்கும். ராஜேஷ், நீ ஒன்னும் கவலைப்படாத. இப்ப பாரு இந்த கப்பல் எப்படி போக போகுதுன்னு. சூரியகாந்தம் அந்த படகுல ஏறின உடனேயே, அட என்னடா ராஜேஷ் இது, மண்ணு ரோடெல்லாம் இருக்கு, அதோ அங்க ஆடு மாடெல்லாம் இருக்கு. ஏங்க, அந்த மாடு பார்க்க நல்ல வெள்ளையா இருக்குல்ல, பாருங்க. அத்தை, அது ரோபோட் அத்தை. அது பக்கத்துல போய் பட்டனை அழுத்தினோம்னா அது பால் கொடுக்கும். பட்டன் அழுத்தினா பால் வருதா? எங்க காலத்துல மாட்டோட மடியை பிடிச்சி இழுத்தாதான் பால் வரும். சரி பார்க்கலாம் அப்படின்னு சூரியகாந்த போய் பட்டனை தொட்ட உடனேயே உண்மையிலேயே அந்த மாடு பால் கொடுத்துச்சு. அதை பார்த்து சூரியகாந்தம், ஏமா கோமலி, இந்த பாலுல ஏலக்காய் மணம் வருது, அது மட்டும் இல்லாம இனிப்பா சரியா இருக்கு. டே ராஜேஷ், இந்த மாட்டுக்கு புல்ல போடணுமா இல்ல பேட்டரிய போடணுமா? ஐயோ அம்மா, அதுக்கு சார்ஜ் தாம்மா போடணும். என்னது சார்ஜ் போடுற மாடா? கடவுளே, நாளைக்கு பால் கறக்கும் போது ஷாக் அடிச்சுதுன்னா என்னெல்லாம் பண்றீங்களோ. சூரியகாந்தம் அங்க இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூல போய் பார்த்தாங்க. டே ராஜேஷ், என்னடா இந்த குட்டையில இருக்கிற தண்ணி நம்ம ஊர் தண்ணியை விட நல்லா தெளிவா இருக்கு. ஆனா என்னடா ஒரு மீனை கூட காணோம். தூண்டில் போட்டு ஒரு மீன் பிடிக்கலான்னு பார்த்தா மீனை காணுமே. ஆமா, அது நீச்சல் குளமா, அதுல மீன் எல்லாம் இருக்காது. இது ஜனங்க நீச்சல் அடிக்கிறதுக்காக. நீச்சல் அடிக்கிறதுக்கு எதுக்குடா இவ்வளோ பெரிய குளம்? நான் என் குடத்தை கழுவிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, அந்த பொண்ணு தண்ணியில அப்படியே படுத்து நிற்கிறாளேடா, முழுகிட போறாடா. என்ன ஏதுன்னு கொஞ்சம் போய் பாருடா. அத்தை, அவங்க தண்ணியில முழுகிட மாட்டாங்க. அதுக்கு பேரு சன்பாத்து. நீங்க குடத்தை எடுத்துக்கிட்டு உள்ள போங்க, உள்ள கழுவிக்கலாம். சன்பாத்தா அப்படின்னா வெயில குளிக்கிறதுன்னு தானே அர்த்தம். எல்லாரும் தண்ணியில குளிப்பாங்க, இந்த பொண்ணு வெயில குளிக்குதா? இங்க எல்லாமே விசித்திரமா இருக்கு. மேடம், வாட் இஸ் திஸ்? Why are you spreading these things here? ஏப்பா, உன்னை பார்த்தா நம்ம ஊருக்கார மாதிரி தான் இருக்கேன். ஆனா டஸ்ஸு புஸ்ன்னு ஏதோ பேசுறியே, தமிழ் வராதா? சாரி சார், மை மதர் இன் லா ஃப்ரம் வில்லேஜ் நோ, தட்ஸ் வை ஷீ டோன்ட் நோ எனிதிங். கோமலி, அவன்கிட்ட தெளிவா சொல்லு. இங்க வெயில நல்லா படுது, அதான் கொஞ்சம் வத்தல் காய வைக்கலான்னு வந்தேன். காஞ்சா நாளைக்கு பொரிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். வேணும்னா அவனுக்கும் நாளை கொடுக்குறேன். கொஞ்சம் அமைதியா போக சொல்லு அவனை. வத்தல்ஸ் 5 ஸ்டார் க்ரூஸ்லையா? மேடம்,
இது சன்பாத் ஏரியா மேடம். சன்பாத்தா? தம்பி, இந்த கடலுக்கு நடுவுல இருக்கிற படகுல குடிக்கணுமே ஒழிய வெயில காயக்கூடாது. இதுக்கு பேசாம ஊர்லயே இருந்திருக்க வேண்டியதானே. அப்பதான் அந்த படகுல இருக்கிற ஒரு ஷாப் கிட்ட சூரியகாந்தம் போனாங்க. என்னப்பா இது, இந்த மண்பானைக்கு ஒரு பானைக்கு 100 ரூபாவா? எங்க ஊர்ல 100 ரூபாய்க்கு 3 கொடுப்பாங்க. கொஞ்சம் விலைய பார்த்து சொல்லேன்ப்பா. மேடம், இங்க ஃபிக்ஸட் பிரைஸ் தான், பேரம் பேசக்கூடாது. ஃபிக்ஸட் ப்ரைஸா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இந்த பானையை நீங்க சரியா செய்யவும் இல்லை, அதுல இருக்கிற வரைபடத்தை சரியா வரையவும் இல்லை. பார்த்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பா, உனக்கு புண்ணியமா போகட்டும். ஆமா, பேரம் பேசாம சொன்ன விலைக்கு வாங்கம்மா. சும்மாருடா, தரையில இருந்தாலும் கடலுக்கு நடுவுல இருந்தாலும் வாயுள்ள பொண்ணு தாண்டா பொழைக்கும். ஏன்பா தம்பி, நான் கேட்ட விலைக்கு கொடுக்குறியா இல்லையா? அந்த கடைக்காரன் சூரியகாந்தத்தை பார்த்து கொஞ்சம் பயந்து போய், சரிங்க மேடம், வாங்கிக்கோங்க. சூரியகாந்தம் பொருளை வாங்கிக்கிட்டு பெருமையா கோமலியை பார்த்து, பாத்தியா கோமலி, 50 ரூபாய் மிச்சமாச்சு. அந்த 50 ரூபாயில நாளைக்கு உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன். ஏண்டா ராஜேஷ், இதுக்கு பேரு பீட்சா மாமா? இது பார்க்கறதுக்கு நம்ம சப்பாத்தி மாதிரியே இல்ல. என்ன இதுக்கு மேல ஏதோ காய்கறி போட்டிருக்காங்க, அதுக்கு கொள்ள விலையா? சூரியகாந்தம், அது இட்டாலியன் டிஷ்ஷு, சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். சீச்சி, என்ன இது உப்பு காரம் இல்லாம சப்புன்னு இருக்கு. கோமலி, அந்த ஊறுகாய் டப்பாவை எடு. அந்த வெள்ளைக்கார பையன் பாரு, பாவம் உப்பு சப்பு இல்லாம சாப்பிட்றான். அவனுக்கு கொஞ்சம் போய் ஊறுகாய் கொடு. ஐயோ வேணாம் அத்தை, அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. என்ன காரம்? ஒரு தடவை ஊறுகாவை சாப்பிட்டு பார்க்க சொல்லு, நம்ம ஊரை விட்டு போக மாட்டாங்க. கொடு, நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் எழுந்துச்சு போய் அந்த வெள்ளைக்காரனுக்கு கொஞ்சம் ஊறுகாயை கொடுத்து, தம்பி இந்தா, இது ஊறுகாய், சாப்பிடு சாப்பிடு, சாப்பிட்டா வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். அவனும் அதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தான். அவன் முகமே செவந்து போச்சு. ஓ மை காட், இட்ஸ் பர்னிங், வாட்டர் வாட்டர் அப்படின்னு அவன் அங்கிருந்து எழுந்துச்சே ஓடிட்டான். பாத்தியா கோமலி, கொஞ்சோண்டு ஊறுகாவை சாப்பிட்டதுக்கே இந்த கப்பலை சுத்தி சுத்தி வரானே. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டிருந்தானா இந்த கப்பலை விட வேகமா கடல்ல ஓட ஆரம்பிச்சிடுவான் போல. அம்மா, தொழில்நுட்ப கோளாறால படகு அங்கேயே நிக்கிதான், யாரும் பயப்பட வேண்டான்னு இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாங்க. அப்போ சூரியகாந்தம் உடனே அங்க இருக்கிற அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு போனாங்க. இங்க பாருங்க ஜனங்களே, யாரும் பயப்படாதீங்க, என் வீட்டுக்காரரு இங்க இருக்காரு. அந்த காலத்துல எங்க ஊரு வயல்ல இருக்கிற பம்பு செட் எல்லாத்தையும் சரி பண்றவரு இவருதான். ஏங்க கொஞ்சம் போய் அது என்னன்னு பாக்குறது, கொஞ்சம் சரி பண்றது. காந்தம், இது பம்பு செட்டு இல்ல, பெரிய பெரிய மிஷின் எல்லாம் இங்க இருக்கும். எவ்வளவு பெரிய மிஷினா இருந்தா என்ன, உங்களால சரி பண்ண முடியாதா என்ன? ஏன்பா கேப்டன் தம்பி, இங்க வாயேன், இந்த பூசணிக்காயை தூக்கு, இத படகுக்கு சுத்தி போடு, கண்ணு பட்டிருக்கும்பா. அத்தை நீங்க கொஞ்சம் சும்மா உட்காருங்க, நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். கோமலி அவருடைய லேப்டாப்ல ஏதோ இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. கோமலி, இந்த பூசணிக்காய் விஷயத்தையும் கொஞ்சம் சொல்ல. சரியா அந்த நேரத்துல இன்ஜினும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது பாத்தீங்களா, அதுக்கு தான் சொன்னேன் பூசணிக்காவை சுத்தி உடைக்கலான்னு. பூசணிக்காவை உடைக்கலனாலும் நான் பார்த்த ஒத்த பார்வைக்கு இன்ஜினே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஆமா, ஜேர்னி எப்படிமா இருந்துச்சு? நல்லா தாண்டா இருந்துச்சு. ஆனா என்ன, அந்த ரோபோட்டு மாட்டோட பால் தான் எங்க ஊர் மாட்டு பால் மாதிரி இல்ல. இந்த மாடு கறக்கிற பால் டேஸ்டா தான் இருக்கு, ஆனா எங்க மாடு கறக்கிற பால் பலத்தை கொடுக்கும். உண்மைதான் அத்தை. ஆனா இந்த ஒரு வாரம் இந்த படகை நீங்க நம்ம கிராமமாவே மாத்திட்டீங்க. அந்த கேப்டன் கூட வாழ்க்கையில உங்களை மறக்க மாட்டாரு. ஏன் மறக்க போறான்? அவனுக்கு கொண்டு வந்த ஊறுகால பாதி ஜாடி ஊறுகாயும் ஒரு கவரு வத்தலையும் கொடுத்துட்டு வந்தானே, அவன் மேலதிகாரிக்கு கொடுத்தா ப்ரமோஷன் கன்ஃபார்ம். காந்தம், படகுல வந்தும் கூட உன்னோட அராஜகம் குறையல. அடுத்த வாரம் காட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அங்க புலிகிட்டவும் அராஜகம் என்ன ஆகுதுன்னு பாக்கறேன். இதுல என்னங்க இருக்கு? புலிங்களுக்கு நான் புளிசோறு செஞ்சு போட போறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மனுஷங்களை சாப்பிட்ற விட்டுட்டு புளிசோறு சாப்பிட்டுட்டு கிடக்குங்க. அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு கார்ல ஏறி ஊருக்கு கிளம்புனாங்க. நாம எங்க இருக்கோன்றது முக்கியம் இல்லை, ஆனா நாம யாரா இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எங்க போனாலும் நம்மளுடைய சாம்பிரதாயம், பழைய பழக்க வழக்கம், இது எதையுமே மறக்காம இருக்கிறது நமக்கு ரொம்பவுமே நல்லது. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். கதவு தெரு கோமலி. ஊர்ல இருக்கிற பறவையிலிருந்து
ஆடு மாடு வரைக்கும் எழுந்திருச்சு அதோட வேலைங்களை பாத்துக்கிட்டு இருக்குங்க. ஆனா நீ இன்னும் எழுந்திருக்கவே இல்ல. கோமலி, கதவை தர அப்படின்னு சூரியகாந்தம் கத்துன அந்த குரல் அந்த தெருவுக்கே கேட்டிருக்கும் போல. ஆனா கோமலிக்கு கேட்கல. கோமலி கதவையும் திறக்கல. சூரியகாந்தம் கதவை டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் ராமராவ் பாத்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு எதுக்கிடா வம்புன்னு சொல்லி உட்காந்து அவர் பாட்டுக்கு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல மெதுவா கதவு திறந்து கோமலி வெளியில வந்தா. ஆனா இன்னும் அவளுக்கு தூக்க கலக்கம் போகல. ஐயோ அத்தை, அதுக்குள்ள 8 மணி ஆயிடுச்சா? நேத்து ராத்திரி நான் சரியா தூங்கல அத்தை. ஒரு பெரிய வேலை செஞ்சனா, அதான் எழுந்திருக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ, அப்படி என்னமா பெரிய வேலை செஞ்சுட்டேன்? நம்ம ஊர்ல தாஜ்மஹால் மாதிரி ஏதாவது பெரிய பில்டிங் கட்டினியா, இல்ல நம்ம ராமாபுரத்துல இருக்கிற குளத்தோட தூர் தான் வாரணியா? எப்ப பார்த்தாலும் போன்ல பப்ஜி விளையாடுறது, இல்லனா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறது, இதை தவிர உனக்கு வேற வேலை என்ன தெரியும்? ஆமா, உங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு அனுப்புனாங்களா, இல்ல தொலையுதுன்னு கட்டி அனுப்பிச்சிட்டாங்களா? ஐயோ அது இல்ல அத்தை, நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள், அப்புறம் காய்கறி, மாமாவுக்கு தேவையான மருந்து, அப்புறம் நமக்கு டீ போட தேவையான பால், இது எல்லாத்தையுமே நேத்து ராத்திரியே ஆன்லைன்ல உட்காந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இன்னைக்கு மதியமே நம்ம வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாம வெளியில போக வேண்டிய அவசியமே இல்ல, வெயிட்டு தூக்கிக்கிட்டு வர வேண்டிய அவசியமும் இல்ல. இததான் அத்தை ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. நீயும் உன்னோட ஸ்மார்ட் ஒர்க்கும். ஆமா, அந்த ஆப்ல ஆன்லைன்ல புக் பண்ணனு சொன்னியே, எல்லாம் அதுல இருக்கிற விலையில தானே போட்டிருக்க. அதுல நீ விலை ₹1 ₹2 குறைச்சு பேசல. மார்க்கெட்டுக்கு போய் விலையை குறைச்சு பேசி வாங்கிட்டு வரதுல கிடைக்கிற லாபம் இந்த ஆன்லைன் ஆர்டர்ல கிடைக்குமா? உன் சோம்பேறித்தனத்துக்கு இப்படி ஒரு ஐடியாவா? காந்தம், ஏன் அந்த பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்துற? காலம் மாறிடுச்சு. இப்ப மார்க்கெட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்ல. அவங்க தான் வீட்ல இருந்தே பண்றாங்களே, சந்தோஷப்பட்டுக்கோ. இவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? பேப்பர் தானே படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதே வேலையை ஒழுங்கா பாருங்க. இங்க பாரு கோமலி, இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண உப்பு பருப்பு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எல்லாத்தையுமே நாம சந்தையிலேயே போய் வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம ஊர்ல திருவிழா நடக்க போகுது தெரியும்ல. அந்த திருவிழாவுக்கு வர கூட்டத்துக்கு மொத்தத்துக்குமே நம்ம வீட்ல இருந்து தான் பிரசாதம் போகணும். அதுலயும் உளுந்து மாவு உருண்டை தான் ரொம்ப பெரிய விஷயம். நீ நாளைக்கு காலையில இருந்தே 20 கிலோ உளுந்த வாங்கிட்டு வந்து நல்லா வறுத்து அதை உரல்ல போட்டு நல்லா அரைச்சி அதுல நெய்யும் வெல்லமும் கலந்து உருண்டை பிடிச்சு வைக்கணும், புரியுதா? அப்படின்னு சூரியகாந்தம் சொன்னது கேட்ட உடனே 20 கிலோ உளுந்த உரல்ல போட்டு அரைக்கணுமா? ஐயோ கடவுளே அப்படின்னு கோமலி தலைமையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. சூரியகாந்தம் கோமலியோட ஸ்மார்ட் போனை புடுங்கி எடுத்துக்கிட்டு, இந்த போனு மறுபடியும் உனக்கு வேணும்னா நீ அந்த 20 கிலோ உளுந்து மாவை அரைச்சுதான் ஆகணும். உன்னோட ஆன்லைன் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் இங்க வேலைக்காகாது. நீ ஏன் உன் கையால போய் அந்த உளுந்து மாவை அரைச்சு கொண்டு வா. கோமலி ரொம்பவும் கவலையா சரி பாத்திரலாம் ஒரு கையன்னு வெளியில போய் பார்த்தா பெரிய உளுந்து முட்டை, பக்கத்துல ஒரு பெரிய உரல், அதுல 1 கிலோ உளுந்து பருப்பு போட்டு மாவாக்குனதுக்கே அவளுக்கு உண்டுல ஆயிட்டா. ஐயோ, 1 கிலோ மாவுக்கே 1 மணி நேரம் ஆச்சே. இப்படி எழுந்த நாளைக்கு திருவிழாவில் நான் என்ஜாய் பண்ண முடியாது. இதுக்கு வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும். பழைய மாதிரி இருக்கணும், அதே நேரம் புதுவிதமாவும் இருக்கணும் அப்படின்னு கோமலி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆபீஸ்க்கு கிளம்புன ராஜேஷ் கோமலியை பாக்குறதுக்காக பின்னாடி வந்தான். என்ன கோமலி, அம்மா பெரிய வேலைய தலையில கட்டிட்டாங்க போலயே. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஹெல்ப் பண்ணவா? ஏங்க, நான் என்னைக்காவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதை நீங்க பாத்திருக்கீங்க? இல்லல்ல. ஆமா, நீங்க புதுசா அந்த எலக்ட்ரிக் ட்ரில் மிஷின் ஒன்று வாங்குனீங்கல்ல, அது எங்க இருக்கு? ட்ரில் மிஷின் எதுக்கு கேட்குற? உளுந்து அரைக்க சொன்னா செவத்துல ஓட்ட போட போறியா என்ன? அம்மா பார்த்தா நம்ம 2 பேரையுமே பொழந்துடுவாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ட்ரில் மிஷினை கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க. சாயந்தரத்துக்குள்ள இந்த பருப்பெல்லாம் எப்படி மாவா மாறுதுன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு சொன்னதோ ராஜேஷும் ட்ரில்லிங் மிஷினை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டான். இது எல்லாத்தையும் பக்கத்து வீட்டு சாந்தமா பாத்துக்கிட்டு தான் இருந்தா. சூரியகாந்த மருமகளை கொடுமைப்படுத்துறத பார்த்து அதை என்ஜாய் பண்ணலாம் கிண்டல் பண்ணலான்னு அவ அங்க வந்தா. என்னம்மா கோமலி, உங்க அத்தை இன்னைக்கு ரொம்ப பெரிய வேலை தான் கொடுத்துருக்காங்க போலியே. பாவம், இந்த உரல்ல மாவை அரைச்சி உன் கையெல்லாம் செவந்து போயிருக்கு. என்ன வேணும்னாலும் சொல்லு, சூரியகாந்தம் ரொம்ப மோசமான மாமியார் தான். மருமகளை இப்படி கொடுமைப்படுத்துறாங்க. மருமகளை நான் என்னைக்குமே இப்படி வேலை வாங்கினதே இல்ல அப்படின்னு சாந்தம்மா சொன்னாங்க. ஆனா அவங்க வீட்டுல அவங்க மருமக படுற பாடு இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும். சாந்தம்மா அவ்வளவு மோசமானவங்க. அவங்கள பத்தி கோமலிக்கும் நல்லாவே தெரியும். இல்லாதது போலாதது சொல்லி சண்டை மூட்டை விட தான் வந்திருக்காங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சுது. ஐயோ ஆண்டி, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்க அத்தை என்ன கொடுமைப்படுத்தல.
எனக்கு இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும்ல, அதனாலதான் இந்த வேலையை கொடுத்திருக்காங்க. இந்த மாவு அரைக்கிறதெல்லாம் ஒரு வேலையா? ஒரே 1 மணி நேரத்துல மொத்த வேலையுமே நான் முடிச்சிருவேன். அப்படியா? 1 மணி நேரத்துல இந்த 20 கிலோ உளுந்த நீ மாவாக்கிடுவியா? அப்படி மட்டும் நீ பண்ணிட்டனா என் கழுத்துல இருக்கே இந்த 2 பவுன் தங்க சங்கிலிய நான் உனக்கு பரிசா கொடுக்கறேன். அப்படி மட்டும் நீ இதுல தோத்துட்டனா 1 வாரத்துக்கு என் வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கிற சாமான் எல்லாத்தையும் நீ தான் தொலைக்கி போடணும் அப்படின்னு சொல்லி சாந்தம் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அந்த உரலுக்கு விசுறதுக்காக இருக்கிற கைப்பொடியில ராஜேஷ் கொண்டு வந்து கொடுத்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஒரு பைப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணா கோமலி. ரெண்டுமே தனித்தனியா போகாத மாதிரி ஒரு கயிறை வச்சு கட்டிட்டான். அதுக்கப்புறம் கண்ணுக்கு ஒரு கூலிங் கிளாஸ போட்டுக்கிட்டு காதுல ஒரு இயர்போனை வச்சுக்கிட்டு அந்த ட்ரில்லிங் மிஷினை ஆன் பண்ணான். அந்த ட்ரில்லிங் மிஷின் ஆன் ஆனதும் அது தானாவே அந்த உரலோட புடிய பிடிச்சு சுத்த ஆரம்பிச்சுது. அதனால அந்த இடத்துல கோமலிக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தா. ஒரு கையில ஜூஸ் கிளாஸ் வச்சு ஜூஸ குடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால அரிசியை மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருந்தா. அந்த அரிசிய அந்த ட்ரில்லிங் மிஷினே அரைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கமா மாவு எல்லாமே ஒரு பெரிய தட்டுல போய் விழுந்துகிட்டு இருந்துச்சு. எந்த சிரமமும் இல்லாம துளி கூட வேர்வை சிந்தாம 1/2 மணி நேரத்துல மொத்த மாவையும் அரைச்சு வச்சுட்டான். இப்படி இருக்கும்போது மதிய நேரம் சூரியகாந்தம் வீட்டுக்கு வந்தாங்க. இந்நேரத்துக்கு என் மருமக அந்த உளுந்த மாவாக்க முடியாம படாத பாடு பெட்டுக்கிட்டு இருப்பா. என் முன்னாடி போய் நின்னு அழப்போற பாரு அப்படின்னு அவங்க வெளியில வந்தாங்க. இத வேடிக்கை பார்க்கலான்னு பக்கத்து வீட்டு சாந்தம்மாவும் வந்திருந்தப்போ 2 பேரும் பின்னாடி போய் பார்த்தா அங்க கோமலி சும்மாதான் உக்காந்துக்கிட்டு இருந்தா. 20 கிலோ உளுந்து மூட்டையில உளுந்தே இல்ல. ஏன்னா எல்லாதான் மாவா அந்த தட்டுல மாறி இருந்துச்சே. ஏமா கோமலி, மொத்த மாவையும் நீயா அரைச்ச? இவ்வளவு சீக்கிரமா உன்னால எப்படி அரைக்க முடிஞ்சது? உனக்கு கைய வலிக்கலையா? என்னால இத நம்பவே முடியலையே. ஐயோ அத்தை, இவ்வளவு உளுந்தையே என்னால 1/2 மணி நேரத்துல இப்படி தூள் தூளா ஆக்க முடியுமா? இத நான் செய்யல, என்னுடைய மூளை தான் செஞ்சிருக்கு. இதோ இந்த உரலோட கைப்பிடிக்கு இந்த ட்ரில்லிங் மிஷினை அட்டாச் பண்ண, ட்ரில்லிங் மிஷின் ஸ்விட்சை ஆன் பண்ண, அரிசியை மட்டும்தான் நான் போட்டேன், தானா அதை அரைச்சி எடுத்துருச்சு. அத்தை, எந்த வேலையா இருந்தா என்ன, ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போதும், சீக்கிரமா முடிச்சிடலாம். சூரியகாந்தத்துக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. மருமக புத்திசாலித்தனமா ஒரு வேலையை செஞ்சிருக்கா. அது அவங்களுக்கு பெருமையா இருந்தாலும் அவங்களுடைய பழைய பழக்க வழக்கம் எல்லாமே அடி வாங்குதே அப்படின்னு ஒரு ஈகோ இஷ்யூ தான் வந்துச்சு. இந்த பக்கம் சாந்தம்மா பயந்து அங்கிருந்து நகர்ந்து ஓடி போயிடலான்னு பார்க்கும்போது கோமலி எழுந்துச்சு சாந்தம்மாவை பார்த்து, ஆண்டி, பெட்டு ஞாபகம் இருக்குல்ல? 1 மணி நேரம் கேட்டேன், 1/2 மணி நேரத்திலேயே முடிச்சிட்டேன். அப்ப அந்த 2 பவுன் தங்க சங்கிலி? அப்ப சாந்தம்மா அதை கேட்டு ரொம்பவும் பயந்து போய், ஐயோ கோமலி, நான் ஏதோ விளையாட்டா சொன்னேம்மா. இந்த தங்க சங்கிலிய நான் உனக்கு கொடுத்துட்டா அப்புறம் என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன பொழந்து கட்டிடுவாரு. தயவு செஞ்சு என்னை விட்டுடுமா. பாத்தியா சாந்தம்மா, என் மருமகளை சோம்பேறி நினைச்சல? அவ சோம்பேறி கிடையாது, அவ ரொம்ப திறமையான பொண்ணு. திறமையா எல்லா வேலையுமே சீக்கிரமா முடிக்கிறவ அவ. பெட்டில் நீ தோத்துட்ட, ஆனா அந்த தங்க சங்கிலியெல்லாம் ஒண்ணு கொடுக்காத. நாளைக்கு நாங்க பிரசாதம் செய்யறல, அத கோயிலுக்கு வரவங்களுக்கு 100 பேருக்கு நீ தான் கொடுக்கணும். எதுக்கு நீ ஒத்துக்கிறியா? சாந்தம்மா அப்பாடா தங்க சங்கிலி தப்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு தலையாட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. முத தடவை கோமலிய சூரியகாந்தம் மனசார பாராட்டினாங்க. இதோட முடியல. அடுத்த நாள் திருவிழாவுல இன்னொரு பிரச்சனையும் வந்துச்சு. திருவிழா ஏற்பாடுகள் எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஊர் தலைவர் அந்த திருவிழாவுக்கு வர 500 பேருக்காக அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. எல்லாருக்கும் சுவையான சாப்பாடு போடணும்னு நினைச்சாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. திருவிழாவுக்கு சமைக்கிறதுக்காக வர வேண்டிய ஒரு குழு வந்துகிட்டு இருந்த டிராக்டர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிச்சு. அவங்க எல்லாரும் வந்து சேரணும்னா மதியம் 3 மணி ஆயிடும். ஆனா அதுக்குள்ள திருவிழாவுக்கு வந்தவங்க எல்லாரும் பசியால தவிப்பாங்க. ஊர்ல இருக்கிற 10 பொம்பளைங்க சேர்ந்து செஞ்சாலும் கூட 500 பேருக்கு சமைக்கிறது சாதாரண விஷயமே இல்ல. ஏன்னா சமைக்கிறது அவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை. அதனால உடனே ஊரோட தலைவர் சூரியகாந்தத்தை பார்க்க வந்தாரு. சூரியகாந்தம்மா, ஒரு பெரிய பிரச்சனையில ஊரே மாட்டிக்கிட்டு இருக்கு. சமைக்கிறதுக்கு வர வேண்டிய குழு வரல. அதனால எல்லாருமே இப்ப பசியில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே நாம சமைச்சு போடணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அவரு கவலைப்பட்டப்போ, எத்தனை பேர் சேர்ந்தாலும் இந்த வேலையை சீக்கிரமா முடிக்க முடியும்னு எனக்கு தோணல. இது நடக்காத ஒரு விஷயங்கய்யா அப்படின்னு சூரியகாந்தமும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தலைவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ கோமலி, ஐயா, எல்லாரும் முயற்சி பண்ணா முடியாததுன்னு ஒண்ணும் இல்ல, ஆனா அதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் செய்யணும். எனக்கு ஊர்ல இருக்கிற ஒரு 10 பசங்களையும் 10 பொண்ணுங்களையும் கொடுங்க.
அப்படியே கரண்ட் கனெக்ஷனையும் கொடுத்துருங்க. 2 மணி நேரத்துல அத்தனை பேருக்கு நான் சமைச்சு கொடுக்கறேன். 2 பேருமே அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. கோமலி களத்துல இறங்குனா. கோமலி ஏற்கனவே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருந்த ஃபுட் ப்ராசஸர், வெஜிடபிள் கட்டர் இது எல்லாத்தையுமே வீட்ல இருந்து கோவிலுக்கு கொண்டு வந்துட்டான். சாதாரணமா ஒரு கத்திய வச்சு வெட்டுற காய்கறிங்களை இந்த சாப்பர்ல போட்டோம்னா 5 நிமிஷத்துலயே அது வெட்டி கொடுத்துரும். அதோட வேகத்தை பார்த்து அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பொம்பளைங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரி ஊர்ல இருக்கிற 10 ஆம்பளை பிள்ளைங்களை வர சொல்லி அவங்க கிட்ட லைன்ல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வேலையா செய்யற மாதிரி அவ பிளான் பண்ணா. ஒருத்தங்க பொருளை கொண்டு வந்து கொடுத்தா, ஒருத்தங்க அடுப்பு சரியா எரிய வைக்கணும், ஒருத்தங்க கரண்டியை பிடிச்சி சாப்பாடு கிளறணும். இதுதான் அந்த திட்டம். இப்படி எந்த தடுமாற்றமும் இல்லாம ஒரு சரியான முறையில வேலை செஞ்சதுனால 1.5 மணி நேரத்திலேயே 500 பேருக்கு தேவையான சாப்பாடு தயாராச்சு. மதியம் 12 மணிக்குள்ளார 500 பேருக்கு சுட சுட எல்லா சாப்பாடும் கோமலியும் குழுவும் சேர்ந்து செஞ்சதை பார்த்து ஊர்க்காரங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அதோட கோமலி எல்லாரும் மனசார பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஊர் தலைவர் கோமலிய பார்த்து ரொம்பவும் பெருமையா, இன்னைக்கு நம்ம ஊரோட கௌரவத்தை காப்பாத்தினது நம்ம சூரியகாந்த் அம்மாவோட மருமக கோமலி தான். நாம எப்பவுமே வேலையை கஷ்டப்பட்டு தான் செய்வோம். காலம் மாறும்போது நாமளும் மாறிதான் ஆகணும். இந்த பொண்ணு வேலைகளை ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லி நேரத்தை மிச்சம் பிடிச்சி 500 பேருக்கு 2 மணி நேரத்துல சமைச்சிருக்குன்னா அதை நாம பாராட்டணும். புது மருமகளுடைய யோசனைய நாம தட்டி கழிக்க கூடாது. இனிமே நம்ம ஊர்ல எந்த வேலை நடந்தாலும் சரி, அந்த வேலைய பத்தி கோமலி கிட்ட அறிவுரைய கேட்டு அப்புறம்தான் செய்யணும். அம்மாடி கோமலி, தயவு செய்து இந்த அத்தைய மன்னிச்சிடுமா. இது வரைக்கும் என் மருமக சோம்பேறி எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லி எல்லா வேலையுமே இவ்வளவு சுலபமா செய்வன்னு எனக்கு தெரியாம போச்சு. காலம் மாறும்போது நாமளும் கூட சேர்ந்து மாறுதுல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறத இந்த அத்தைக்கு இன்னைக்கு நீ புரிய வச்சிட்டேமா. ஐயோ அத்தை, என்ன எல்லாரும் இப்படி பாராட்டுறீங்க? இது நம்ம ஊரு. நம்ம ஊருக்கு ஒரு கெட்ட பேரு வர விட்டுருவேனா? அதனாலதான் ஏதோ கொஞ்சம் இருக்கிற அறிவை பயன்படுத்திட்டு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சேன். கோமலி, திருவிழாவுக்கு சமைச்சதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உன்னுடைய ஸ்மார்ட் டெக்னிக்கை வச்சு என்னோட ஆஃபீஸ் வேலையை எப்படி சீக்கிரம் முடிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சி சொல்றியா? எனக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும்ல. டேய் வீணா போனவன, பொண்டாட்டியோட திறமைய பார்த்து பெருமைப்படுவான்னு பார்த்தா உனக்கு அவளை அசிஸ்டண்டா யூஸ் பண்ணிக்க பாக்குறியா? ஆபீஸ் வேலைய ஒழுங்கா நீ தான் செய்யணும். அதையும் என் மருமக எதுக்குடா செய்யணும் அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் மிரட்டினதும் ராஜேஷ் அங்கிருந்து ஓடியே போயிட்டான். அதை பார்த்து எல்லாருமே சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.